ஆடம்பர கல்யாணத்துக்கு ஏன் போக மாட்டீங்க? எங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அந்த கல்யாணத்துக்கு வர விரும்பல. இதனால இந்த கேள்வி எனக்கு தோணுது. நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் வரமாட்டாங்க, ஏன் வரமாட்டாங்க? இதான் கேள்வி எனக்கு. சகோதரி அவங்க அடுத்த கேள்வியாக முன் வைத்திருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். திருமண நிகழ்ச்சியோ நிச்சயதார்த்த நிகழ்ச்சியோ இதே மாதிரி குடும்ப நிகழ்வுகள்லாம் நடத்துகிறோம். சில முஸ்லீம் சகோதரர்களை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்தால் என்ன தப்பா, அது ஏன் வராமல் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. முதல் விஷயம் வந்து என்னன்னா, எங்களுடைய இஸ்லாத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும், எந்தெந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் எந்த நிகழ்ச்சி சரியாக நடக்கிறதோ அதுல கலந்து கொள்ளலாம், தப்பே கிடையாது. எந்த நிகழ்ச்சி தவறாக நடக்கிறதோ அதுல கலந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம் நடத்தினாலும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு முஸ்லீம் திருமணம் நடத்துகிறார், அதிலே தவறான நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அதுலேயும் கலந்து கொள்ளக்கூடாது. அது வந்து நாங்க மதத்தின் அடிப்படையில பாக்குறது இல்லை, எங்களுடைய இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில அதை நாங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு புரியறதுக்காண்டி சொல்றேன். இப்ப திருமணம் என்றாலேயே நிறைய இடங்கள்ல வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரதட்சணை இருக்கிறது. சில பேர் வெளிப்படையாக வரதட்சணை வாங்குவாங்க, சில பேர் மறைமுகமாகவும் வரதட்சணை வாங்குவாங்க. உதாரணத்திற்கு பெண் வீட்டுல இருந்து இவ்வளவு நகையை போட்டுதான் ஆகணும், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு நிர்பந்தம், அல்லது சீர் தரணும், அல்லது உணவு செலவுகளை பெண் வீட்டுக்காரங்க ஏத்துக்கணும். கணவன் மனைவி அவங்களுடைய கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை வீடு பெண் வீடு ரெண்டு தரப்பும் இருக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டு தரப்பினுடைய விருந்தாளிகளையும் வருவாங்க. ஆனால் பெண் தரப்புல என்ன சொல்லப்படும்னா, அவங்களுக்கு மாப்பிள்ளைகிட்ட இருந்து பெண் தரப்புக்கு என்ன சொல்லப்படும்னா, எங்க தரப்புல இருந்து 1000 பேர் வருவாங்க, பெண் வீட்டுக்காரங்க நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது என்னது? இது வரதட்சணை தானே. அப்ப காசை நேரடியாக வாங்கினாலும் வரதட்சணை. எனக்கு இவ்வளவு நகை தரணும், இவ்வளவு பணம் தரணும், இவ்வளவு பொருள் தரணும் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுல நேரடியாக கேட்டாலும் வரதட்சணை. இன்டைரக்டா நீங்க இதை செய்யணும் அல்லது அதை செய்யணும், இந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிடுங்க, மண்டப வாடகை நீங்க ஏத்துக்கிடுங்க, வாகனத்துல வரக்கூடிய அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிடுங்க, அல்லது பொண்ணுக்கு இவ்வளவு நகை போடுங்க, இது மட்டும் என்ன வரதட்சணை இல்லையா? இப்ப நீங்க இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய திருமணமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத பிற மதத்தவர்கள் நடத்தக்கூடிய திருமணமா இருக்கட்டும், இந்த வரதட்சணை என்பது ஒன்னும், அதாவது அனுமதிக்கப்பட்டதோ அனுமதிக்கப்படாததோ எப்படி இருந்தாலும் ரெண்டு தரப்புலையும் இது நடக்கிறது. ஒண்ணு நேரடியா நடக்கிறது, அப்படி இல்லைன்னா மறைமுகமாக நடக்கிறது. எங்க இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகின்ற இந்த திருமணங்கள்ல அது முஸ்லீம் நடத்தினாலும் போகாது, முஸ்லீம் அல்லாதவர்கள் நடத்தினாலும் போகாது. எதுக்காண்டி அப்படி சொல்லுது அப்படின்னா, வரதட்சணை ஒழியும். ஒரு பெண் என்பவள் வந்து பெண்ணி என்பதற்காக வேண்டிய அவள் மனம் முடித்து கொடுக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் எல்லா சுமையும் அவள் தலையில வரக்கூடாது. எங்க மார்க்கம் இன்னும் தெளிவாக சொல்லுகிறது, திருமணத்தினுடைய அனைத்து செலவுகளும் மாப்பிள்ளை வீட்டை சார்ந்ததான் இருக்கணும். திருமணம் அன்னைக்கு மண்டபத்தை பிடிச்சாலும் சரி, அன்னைக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் சரி, வேற ஏதாவது வசதிகள் செய்து கொடுத்தாலும் சரி, அந்த திருமணத்தை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற அனைத்து செலவுகளும் மாப்பிள்ளை சார்ந்ததா இருக்கணும். ஏன் பெண் வீட்டுக்கு கொடுக்காதீங்க, பெண் வீட்டுக்கு அந்த சிரமத்தை நீங்க தராதீங்க. அப்ப இதை ஒழிக்கணும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. வரதட்சணை ஒழிக்கணும் மட்டும் இல்ல, வரதட்சணை என்ற வாடை கூட இருக்கக்கூடாது ஒரு திருமணத்தின் பேரால். அப்ப அதுக்கு என்ன வழி? அதை வந்து நீங்க சில பேர் புறக்கணிங்க, அந்த சபைக்கு நீங்க போகாதீங்க, அதுக்காண்டி சண்டை ஓடுறது கிடையாது. உங்க திருமணத்துல வரதட்சணை வாங்கிட்டாங்க, அதனால நான் வர மாட்டேன், அடுத்த நாள் நான் வரேன், இன்னொரு நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த தவறை அவங்களுக்கு உணர்த்தணுமா இல்லையா? எல்லாரும் என்ன செய்வோம், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, போய் கலந்துட்டு வருவோம். எதுக்காக வேண்டி? அவங்களுடைய முகத்தாட்சணைக்காக வேண்டி. கல்யாணத்துக்கு போகலன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம போகலன்னா அவங்களும் நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு வரமாட்டாங்களே இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுடைய முகத்தாட்சணைக்காக வேண்டி எல்லாரும் போய் சேர்ந்துரும். அங்க என்ன அநியாயம் நடந்தாலும் சரி அல்லது நன்மைகள் நடந்தாலும் சரி, அதுக்காக போயிடும். இப்ப எங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இது போன்ற தீமைகள் நடக்கக்கூடிய சபைகளுக்கு நீங்க போக வேண்டாம், அதுக்காண்டி சண்டை போடணும், அவங்கள பகைக்கணும் அப்படிங்கிறது அல்ல. அந்த நிகழ்வு மட்டும் நீங்க தவிர்த்துக்கிடுங்க. இப்ப இந்த அடிப்படையில இது மாதிரி சில நிகழ்வுகள், அதாவது தீமையான சில நிகழ்வுகள் இருக்கும் பட்சத்தில் அதனாலதான் சில திருமணத்துக்கு வரமாட்டாங்க, மற்ற இந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு வரமாட்டாங்க. இது மதத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. முஸ்லீம்களே இது போன்ற நடத்தினாலும் அதுலயும் நாங்க கலந்து கொள்ள மாட்டோம்.
இப்ப எங்க ஜமாத்து 30-40 வருஷமா நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எங்க ஜமாத்து நிர்வாகிகள் நீங்க பாருங்க, மேக்சிமம் நாங்க வந்து கல்யாணத்துல என்ன கலந்து கொள்றது இல்லை. ஏன் கலந்து கொள்றது இல்லைன்னா இதே மாதிரிதான் முஸ்லீம்கள்லயே நிறைய பேர் இன்டைரக்டா வரதட்சணை வாங்கிடுறாங்க. எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் வரதட்சணை வாங்கல அப்படின்றாங்க. வரதட்சணை 1 பைசா வாங்கலைங்க அப்படின்றாங்க. போய் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். 100 பவுன் நகை போடுன்னு நைஸா கேட்டுட்டு இருப்பான். 100 பவுன் நகை இந்த காலத்துல 100 பவுன் நகைன்னு சாதாரண ஒரு விஷயமா? இப்ப எல்லாருமே அதுல தானே இறங்கிட்டாங்க. 7100 ரூபாயில 1 கிராம் தாண்டி போய்கிட்டே இருக்குது. காசை விட இப்ப நகைக்கு தானே மதிப்பு. அதனால இன்டைரக்டா என்ன செய்யறாங்கன்னா அவங்க பொண்ணுக்கு தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் போட்டுருங்க. என்னமோ 100 பவுனுங்கிறது கீழே எடுக்கிற மாதிரி சாதாரணமா சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்லும் போது அது அவங்க பிள்ளைக்கு தானே போடுறாங்க. சரி, பிள்ளைக்கு போட்டாங்கல்ல, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே 2 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு மனைவியுடைய நகை எடுத்து நீ தான் அடகு கொண்டு வைக்கிற, மனைவியுடைய நகை எடுத்து நீ தான் விற்கிற. மனைவியுடைய நகை அவங்க நகைன்னா அதுல உன்னுடைய உரிமை இல்லாம இருக்கணும்ல, அந்த உரிமையை கொண்டாடுவாங்க. அப்ப இது எல்லாமே இன்டைரக்டா வாங்கப்படுகின்ற வரதட்சணை. இதுக்காக வேண்டித்தான் நாங்க என்ன செய்வோம்னா முஸ்லிமுடைய கல்யாணத்துல கூட நாங்க கலந்து கொள்ளாம தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் திருமணம்னா முடிஞ்சு 1 வாரம் கழிச்சதுக்கு பின்னால போவோம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வருவோம். மாப்பிள்ளை பொண்ணு யாரு, நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிப்போம், அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுப்போம். அது தனி. அது எப்போ இதெல்லாம் சொல்லிடுவோம். ஏன் நாங்க நிகழ்ச்சிக்கு வரலன்னா உங்க கல்யாணத்துல இப்படி நடந்துச்சு, இது தப்பு என்று உணர்த்துவதற்காக வேண்டி அந்த சபைக்கு நாங்க வராம இருந்தோம். மற்றபடி வேற கோபமோ வருத்தமோ இன்னும் கிடையாது அப்படிம்போம். எந்த அளவுக்குன்னா எங்க ஜமாத்துல சில பேர் சொந்த அண்ணன் வீட்டுல இப்படி கல்யாணம் நடந்தாலும் வரமாட்டோம், அக்காவுக்கு கல்யாணம் நடந்தாலும் கூட வரமாட்டோம். நாங்க இந்து முஸ்லீம்னு இதை பார்க்கறது இல்லை. அக்கா வீட்டு திருமணத்தில் இப்படி ஒரு தவறு நடக்கிறது, இந்த தவறை நம்ம சுட்டி காட்டியும் அவங்க திருந்தலை அப்படின்னா எதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிடுறீங்க? இந்த அடிப்படையில தான் அதை நாங்க வந்து புறக்கணிக்கிறோமே தவிர மதத்தின் அடிப்படையில் இதை புறக்கணிப்பது என்பது கிடையாது. தீமைகள் இல்லாம அந்த திருமணங்கள் அல்லது குடும்ப நிகழ்ச்சிகள் நடந்தால் யாருனாலும் வந்துக்கிடுவோம். எப்படி சாதாரணமா உங்க வீட்டுகளுக்கு நாங்க வரோமோ, எங்க வீடுகளுக்கு நீங்க வாரீங்களோ, அது மாதிரி நாங்க எல்லாத்துக்குமே வரத்தான் செய்வோம். உங்க மேல உள்ள கோபம் அல்ல, அந்த சபையில சில தீமைகள் நடக்குது, அதை புறக்கணிக்கணுங்கிற அடிப்படையில தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.